பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். கடந்த ஏப்ரலில் நடந்த புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் NR காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 18 இடங்களில் வெற்றி பெற்றது. ஆனால் அமைச்சரவை அமைப்பதில் இழுபறி ஏற்பட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாரதிய ஜனதா 2 அமைச்சர் சபாநாயகர் பதவியை கேட்டது. இதில் சபாநாயகர் பதவியை தர முடியாது என NR காங்கிரஸ் மறுத்துவிட்டது. இதற்கிடையே ஒரு வழியாக கடந்த மே 13இல் முதல்வராக ரங்கசாமி பதவியேற்றார். அவருடன் பாரதிய ஜனதா அமைச்சராக நமச்சிவாயமும் NR காங்கிரஸ் அமைச்சராக மல்லாடி கிருஷ்ணராவும் பதவியேற்றனர். ஆனால் அவர்களுக்கான துறைகள் இதுநாள் வரை ஒதுக்கப்படவில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு அமைச்சர் பதவி பெற்றுத்தர பாரதிய ஜனதா பெரிதும் முயன்றது. ஜோஸ் சார்லஸும் டில்லி சென்று அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டார். ஆனால் அந்த முயற்சிகள் வெற்றி பெறவில்லை. இந்நிலையில் கடந்த ஜூன் 3ஆம் தேதி முதல்வர் ரங்கசாமி கவர்னர் கைலாஷ் நாதனை சந்தித்து மற்ற 3 அமைச்சர்களின் பெயர்களை பரிந்துரை செய்தார். கடந்த ஜூன் 7ஆம் தேதியே பதவியேற்பு விழா நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அப்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா குஜராத் மற்றும் திரிபுரா மாநிலங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். அதனால் அமைச்சரவை விரிவாக்க கோப்பில் அவர் கையெழுத்திட்டு ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்க முடியவில்லை. அதனால் ஜூன் 7இல் அமைச்சரவை விரிவாக்கம் நடைபெறவில்லை. அமித் ஷா நேற்று டில்லி வந்ததை அடுத்து புதுச்சேரி அமைச்சரவை விரிவாக்க கோப்பில் கையெழுத்திட்டு ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்தார். ஜனாதிபதியும் நேற்று இரவு அமைச்சரவை விரிவாக்கத்திற்கு ஒப்புதல் அளித்தார். வரும் ஜூன் 17ஆம் தேதி புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த பதவியேற்பு விழாவில் NR காங்கிரஸ் சார்பில் சிவக்கொழுந்து, ராஜவேலு அமைச்சர்களாக உள்ளனர். பாரதிய ஜனதா சார்பில் காரைக்கால் MLA ராஜசேகரன் அமைச்சராக பதவியேற்க உள்ளார். அதன் பிறகு அனைத்து அமைச்சர்களுக்கும் துறைகள் ஒதுக்கப்பட உள்ளன.